Hi, my name is PK and welcome to my channel. In this video, வரப்போற மழை காலத்துக்காக என்ன மாதிரி விதைகள் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விதைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணா அது கரெக்ட்டா இந்த சீசனுக்கு சஸ்டெயின் ஆகும், என்ன மாதிரி செடிகள் இந்த மழை காலத்துல தாங்கி வளரும்ன்றத பத்தி ஒரு பிரீஃபான வீடியோ. 20 to 25 crops இந்த வீடியோல நான் ஷோகேஸ் பண்ணிருக்கேன், especially vegetables with greens கலந்த மாதிரி. Before we heading into the seasonal plants, first let's start with the basic plants. இந்த basic plantsலாம் என்னது அப்படினு எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும். basic plantsன்றது அடிப்படை காய்கறிகள். இந்த அடிப்படை காய்கறிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பர்టిక్యులர் சீசன்லாம் கிடையாது. அது எல்லா சீசன்லயுமே ஒரு prolific growth காமிக்கும் எப்பவுமே. and இந்த அடிப்படை காய்கறிகளை வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஒரு 4 to 5 varieties. அது என்னன்றது இப்போ நீங்க ஒரு லிஸ்ட்ல பாப்பீங்க. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் கொத்தவரங்காய். When it comes to basic vegetables, இந்த basic vegetablesல ஒரு 5 இல்ல 6 வெரைட்டி இருக்கு. அவ்வளவுதான் நம்ம கிட்ட கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு வெஜிடபிள் குள்ளேயும் அதுக்குள்ள ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தக்காளி எடுத்துட்டா அதுல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு யாராலையுமே கரெக்ட்டா சொல்ல முடியாது. because it is just the tomato has enormous variety. அது ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கும். அதுல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு ஊருக்கும் ஒரு இடத்துக்கும் இல்ல ஒரு நாட்டுக்குமே அதோட வெரைட்டிஸ்ன்றது எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு எது சஸ்டெயின் ஆகி கரெக்டா வளருமோ அதை நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணி வளர்க்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம நாட்டு தக்காளி மட்டும் வளர்க்கணும்னு கிடையாது. நம்ம கொஞ்சம் நிறையவே ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. just going to explore, that's it. apart from choosing the country tomato, நான் அதில் இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக இந்த சீசனில் ஆரம்பிச்சிருக்கேன். which is first thing round tomato. இன்னொன்று வந்து பியூசா ரூபின்னு ஒரு வெரைட்டி. பியூசா ரூபின்றது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த இது தேர்டு வந்து மார்க்லோப். இது மெயினாக எதுக்குன்னா இதோட சைஸ்க்காக தான் வளர்ப்பாங்க. இது நல்லா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நல்லா ஃப்ளஷியாக இருக்கும் இது. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் செரி டொமேட்டோ. செரி டொமேட்டோ பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஒரு க்யூட்டான வெஜிடபிள்ஸ் இது. சீட்ஸ் சோ பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக லேபிள் பண்ணுங்கள். லேபிள் பண்ணுறப்போ அதுக்கு பின்னாடி வந்து அதோட டேட்டையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா லேபிள் பண்ணிவிட்டு அதோட டேட் மென்ஷன் பண்ணுறப்போ நமக்கு தெரியும் இந்த சீட் நம்ம எப்போ எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணோம், அதோட க்ரோத் டைம் என்ன, இதுக்கு எப்போ நம்ம அந்த காம்போஸ்ட் ஆட் பண்ணுறது, இந்த செடியோட க்ரோத் என்னன்றது நம்மளால் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியும். when you are sowing multiple number of seeds in a seedling tree, ஸோ லேபிள் பண்ணுறப்போ ஒரு அந்த கன்ஃபியூஷன்றது வராமல் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் லேபிள் பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ when you are growing multiple varieties of single crop, இப்போது தக்காளியில் நம்ம நிறைய வெரைட்டி ட்ரை பண்ண போகிறோம் அண்ட் பிரிஞ்சால நம்ம நிறைய வெரைட்டி ட்ரை பண்ண போகிறோம்னா லேபிள் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் திங் we will get easily confused. and second thing நம்ம அந்த செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அதை நம்ம பிளேஸ் பண்ணுறப்போ எல்லா பிளான்ட்டையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. பிகாஸ் அப்படி வைக்கிறதுனால கிராஸ் பாலினேஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ when we know அது என்ன பிளான்ட் அது என்ன வெரைட்டின்றப்போ நம்ம ஒன்று கொஞ்சம் தனித்தனியாக தள்ளி வைக்கிறப்போ you can able to taste the actual essence of the vegetables. second thing is brinjal. நான் வந்து brinjal வந்து இப்போ நான் சீட்ஸ் தான் நான் சர்வ் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன, என் கார்டனில் கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 10 to 15 செடி கிட்ட இருக்குது. அண்ட் அதோட ஹார்வெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதில் நம்பர்ஸில் கொடுத்துட்டு இருக்கு. how I see the brinjal plant is, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த செடின்றது ஒரு லாங் டேர்ம் பிளான்ட். மற்றவங்க மாதிரி என்னால் அது ஒரு சீசனுக்கு வளர்த்துட்டு அதை அப்படியே அந்த செடியை ரிமூவ் பண்ணுறதுல எனக்கு பர்சனலாக நம்பிக்கை கிடையாது. நான் brinjal plant வளர்க்குறேன்னா அதை மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு அதை ஒரு 6 to 8 months வரைக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் வளர்க்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா brinjalன்றது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம். ஒரு பிளான்ட்னா அது ஒரு சீசன் மட்டும் தான். அந்த ஒரு சீசனோட அந்த பிளான்ட் நம்ம எடுத்துட்டு உடனே அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹார்வெஸ்ட்ன்றது ஒரு கன்சிஸ்டண்டாக கிடைக்கும். பட் when you are doing a proper gardening, it doesn't work like that. ஜஸ்ட் நம்மளோட ஒரு ப்ராஃபிட்டுக்காக நம்ம செடி வளர்க்கூடாது. செடின்றது அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வளர்றதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் க்ரோ மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் சேம் பிளான்ட் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஒரே இடத்துல அந்த செடி எடுத்து வளர்க்குறதுனால அந்த சாயிலுக்கும் பெருசாக ப்ளஸ் இருக்க போகிறது இல்லை. அண்ட் அந்த பிளான்ட்டும் அதோட ஃபுல் க்ரோத்தை கொடுக்கவும் போகிறது கிடையாது. தேர்ட் பேசிக் வெஜிடபிள் வந்து சில்லிஸ். இந்த பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சீட்ஸ்லாம் தேடி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட லோக்கல் ஏரியாவில் கிடைக்கிற பச்சை மிளகாய்க்கு விதை எடுத்து நீங்கள் அப்படி டேரெக்டாக சோ பண்ணால் அதுவும் ப்ராப்பர் ஜெர்மினேட் ஆகிட்டு வளர தான் போகுது. சூஸ் பண்ண வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதனால் ஃபர்ஸ்ட் இந்த லாங் சில்லின்ற ஒரு வெரைட்டி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் கோஸ்ட் பெப்பர். கோஸ்ட் பெப்பர்ன்றது ஒரு நல்லா ரொம்பவே காரமாக இருக்கக்கூடிய ஒரு மிளகா. அண்ட் தேர்டு வந்து ஆர்னமெண்டல் சில்லி. இது பார்க்க நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட் மாதிரி இருக்கும், பட் விச் இஸ் எடிபிள். தேர்டு வந்து அலப்பினோ சில்லி. நான் பர்சனலாக வளர்க்கறதுக்கான ரீசன் வந்து எனக்கு அந்த டாப்பிங்ஸ்க்காக அந்த பிளான்ட் தேவைப்படும். அண்ட் அந்த ஃபோர்த் வெரைட்டி இஸ் ஸ்வீட் பெல் பெப்பர். ஸோ இந்த ஸ்வீட் பெல் பெப்பர் இந்த பஜ்ஜி மிளகான்றது ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி. அண்ட் இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 இல்ல 4 செடி வளர்த்தாலே இதோட ஹார்வெஸ்ட்ன்றது ரொம்பவே அதிகமான நம்பர்ஸில் கிடைக்கும். 4வது பேசிக் வெஜிடபிள் எதுனா ரேடிஷ். ரேடிஷ் இந்த டைம் நான்
சர்வ் பண்ணல பிகாஸ் நான் ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் அந்த இது சீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். when it comes to ரேடிஷ்ன்றது ஒரு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு 60 days crop. அதாச்சும் நீங்கள் விதை போட்டுலேருந்து ஒரு 60 நாள் அதை நீங்கள் அறுவடை எடுத்துடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ரேடிஷ்ன்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கிராப் நம்மளோட ஹோம் கார்டனிங் சர்க்கிளில். ஏன்னா ரேடிஷ் வந்து யாரும் அந்தளவுக்கு பெருசாக கன்சியூமும் பண்ணுறது கிடையாது அண்ட் அது யாரும் பெருசாக அதை மதிக்கிறதும் கிடையாது. அது எப்பவுமே ஒரு ஈஸியாக வளரக்கூடிய வெஜிடபிள் எது வந்தாலும் அதை நம்ம மக்கள் வந்து பெருசாக அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுனா சும்மா ஈஸியாக வளர்ந்துருது ஏன் வளர்த்துக்கிட்டு கஷ்டமாக வளர செடி எல்லாத்தையும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு இல்லாத எஃபோர்ட்லாம் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரேடிஷ்ல நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 2 வெரைட்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து ஒயிட் லாங்கும் அப்புறமா ஒரு ஆஃப் ரெட் வெரைட்டியும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடிஷ் வந்து ஒரு கோ டு வெஜிடபிள் மாதிரி ரொம்ப ஈஸியாக வளரும் அண்ட் இதுக்குன்னு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஃபார் இந்த பேசிக் வெஜிடபிள்ஸ் இந்த அடிப்படை காய்கறிகள்ன்றது பார்த்துட்டோம். செகண்ட் திங் வந்து சீசனல் வெஜிடபிள். அதாச்சும் ஒரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளரக்கூடியது. அந்த மாதிரி இப்போ வர மழை காலத்துக்கு அடுத்து வர அந்த குளிர்காலத்துக்கும் ஏற்ற மாதிரியான வெஜிடபிள்ஸை நம்ம இப்போ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். சீசன் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக நம்ம இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணாலே நம்மளுக்கு என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் இங்கே வளர்க்கலான்றது வந்துடும். அண்ட் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் அதில் இருக்க எத்தனை வெரைட்டிஸ் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வளருன்றதையும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணணும். கெட் a better profit with our gardening. இதுதான் அந்த லிஸ்ட்டு இப்போ இந்த சீசனுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறது. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன ஸ்வீட் கார்ன்ன்றது ஒரு சம்மருக்கு உகர்ந்த ஒரு வெஜிடபிள். ஆனால் நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் சம்மரில் ஸ்வீட் கார்ன் வந்து ஹோம் கார்டனிங்கில் சரியாக வர மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், சரியாக வந்தது கிடையாது. பட் ஆனால் அதே சம்மரில் அதில் ஒரு சில செடி மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தில் அதை வந்து நான் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஷேட் ஏரியாவில் வச்சேன். ஆனால் அது ரொம்பவே சூப்பராக வளர்த்துட்டு அதில் ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டும் கிடைச்சிது. ஐ திங்க் இந்த சீசனுக்கு இதுக்கப்புறம் வர அந்த மழை காலத்துக்கு ஸ்வீட் கார்ன் இந்த கார்ன் வெரைட்டி நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த ஸ்வீட் கார்ன் மற்ற கார்ன் வெரைட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஸ் வெரைட்டி. இது வந்து ஒரு மோர் தேன் வெஜிடபிள், இட் கம்ஸ் அண்டர் கிராஸ் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லா செடிக்குமே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்றது ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ வர மழை காலன்றதுனால மழை தண்ணியில் அதிகப்படியான நைட்ரஜன் நியூட்ரிஷன் வந்து என்ரிச்டாக இருக்கும். when you grow at this time இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக வளரும். உங்களுக்கு சீசனல் வெஜிடபிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய், இந்த லேப் பீன். இந்த அவரைக்காயின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அண்டு நம்மளோட நேட்டிவ் வெரைட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு. பட் நம்ம பர்சனலாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருக்க 2 வெரைட்டி தான் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ளாட்டாக நீளமாக இருக்கும், அது வந்து செடியாக வர. இன்னொன்று வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அது வந்து கொடியில் வளர அவரைக்காய். அதை 2 தாண்டி நம்ம மார்க்கெட்டில் வந்து எதுவுமே பார்க்க முடியாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற இந்த கார்டனிங் சினாரியோ பொறுத்த வரைக்கும் நிறைய விதைங்க வந்து ஆன்லைனில் கொஞ்சம் இந்த நாட்டு விதைகள் எல்லாமே ஆன்லைனில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி கொஞ்சம் மெனக்கெட்டு உங்கள் டைமை போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் மோர் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் சென்ட் பண்ண விதையை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் எதுனா அவரையில் வந்து ஃபர்ஸ்ட் சிறகு அவரை. அதை நான் நெட்டில் பார்த்துருக்கேன். அது நல்லா நீட்டமாக கொஞ்சம் பார்க்கவே ஜைஜாண்டிக்காக அழகாக இருந்தது. அண்ட் அதிலே இன்னும் ஒரு 2 வெரைட்டி இருக்குது, நான் அதையும் சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் 3வது வெரைட்டியாக நம்ம ரெகுலராக மார்க்கெட் பார்க்குற இந்த செடி அவரை. இது ஃபர்ஸ்ட் எல்லாமே அவரைக்காய் வந்து அவசரப்பட்டு சம்மரில் ட்ரை பண்ணுவாங்க. சம்மரில் வந்து அது ரொம்ப திணறக்கூடிய ஒரு செடி. பட் ஆனால் இந்த டைமில் ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த அவரைக்காய். அண்ட் 4th வெரைட்டி வந்து கொடியவரைன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி. அண்ட் இதில் ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா செடி அவரையோட இதில் நமக்கு கிட்டத்தட்ட 2-3 மடங்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். வெஜிடபிள் வந்து பிட்டர் கார்டு, இந்த பாகற்காய். இந்த சீட்ஸ் நான் பாகற்காய் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொடி வகைகள் வந்து அதிகபட்சமாக சம்மரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒன்று சம்மரில் இல்லை எண்ட் ஆஃப் த வின்டர் சீசன் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு சில கொடி காய்கறிகள் வந்து இந்த மான்சூன்லேயும் சரி வின்டர் சீசன்லையும் சரி நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடிய. அதில் முக்கியமான ஒரு இது எதுனா பாகற்காய். அதுக்கு மெயினாக பாகற்காய்ன்றது எல்லா சீசனுமே வளர்க்கலாம். அதில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் பாகற்காய் செடி வந்து பூச்சிலாம் எதுவும் அடிக்காது. அதில் ஏதாச்சும் 1 இல்லை 2 பிரச்சனை தான் வருமே தவிர ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் நிறைய ஹார்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் பாகற்காய். முடிஞ்ச அளவுக்கு பாகற்காய் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பீட்ரூட் பார்க்கலாம். பீட்ரூட்ன்றது எப்பவுமே நம்ம சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் தானே. இது எதுக்கு நான் சீடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு
விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா மல்டி சோயிங்னு ஒரு மெத்தட். ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஒரு இந்த சீலிங் ட்ரையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ வெஜிடபிள் எடுக்கிற ஹார்வெஸ்டர் அந்த இடத்துல நம்ம 2 இல்லை 3 வெஜிடபிள் எடுக்கலாம். அது எப்படின்றத நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த சீசனல் வெஜிடபிள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பீன். ஃபஸ்ட்டு பீன்ஸ். இந்த பீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. பீன்ஸ்லேயே கொடி பீன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரெஞ்ச் பீன், இந்த செடி பீன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கிளைம்பிங் பீன்ஸ். இந்த கிளைம்பிங் பீன்ஸில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து லோபியா பீன், இன்னொன்று வந்து இந்த வயலட். இப்போ நான் சோ பண்ணியிருக்க இந்த 2 வெரைட்டி இருக்குது. லோபியா பீன் ஒரு வெரைட்டி இருக்கும், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். அது வந்து இந்த நீட்டமாக இருக்கிற அந்த காராமணி வெரைட்டி. அது அடுத்த சீசனல் வெஜிடபிள் எதுனா கேப்சிகம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் பியூட்டிஃபுல்லாக வளரக்கூடிய ஒரு செடி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நிறைய நம்பர் ஆஃப் ஹார்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் குடமிளகா. இதுலேயே ஒரு பேசிக்காக ஒரு 3 கலர்ஸ் ஆஃப் குடமிளகா இருக்குது. பிரச்சனை நீங்கள் அந்த மிக்ஸ்டு கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் அந்த 3 கலர் ஆஃப் குடமிளகா இருக்குது இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு அதோட விதையை வெயிலில் ஒரு 2 இல்லை 3 நாள் நல்லா அதை காய வச்சுட்டு அதை நீங்கள் உடனே சர்வ் பண்ணிங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து பக்காவாக ஜெர்மினேட் ஆகும். நீங்கள் கம்பல்சரியாக ட்ரை பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு வெஜிடபிள் எதுனா பேபி கார்ன். அந்த பேபி கார்னும் ஆஸ் த சேம் கார்ன் வெரைட்டி ஒரு கிராஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு செடி தான். அந்த பேபி கார்னும் ஜஸ்ட் லைக் ஸ்வீட் கார்ன் வளர்க்குற மாதிரி தான், ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த மழை காலத்தில் நல்லா செழிப்பாக வளரக்கூடிய ஒரு செடி. அன்லைக் ஸ்வீட் கார்ன் வந்து உங்களுக்கு 2 கார்ன் மட்டும் தான் கிடைக்கும். பேபி கார்ன் வந்து ஒரு செடியில் மேக்ஸிமம் உங்களுக்கு 5லேருந்து 8 பேபி கார்ன் வரைக்குமே கிடைக்கும். ஒரு 90 to 100 days கிராப் தான் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் விதை போட்டாலும் ஒரு 3 இல்லை 3.5 மாதத்தில் ஹார்வெஸ்ட் எடுத்துடலாம். அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து புடலங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஈஸியாக போகக்கூடிய கொடி தான். ஒரு சில பிரச்சனைகள் வரும். இந்த கொடி வகை செடிகளுக்குனே வர ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம வந்து இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக. அந்த இலைக்கு பின்னாடி அந்த இலைப்பெண் தாக்குதல் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் தான் வரும். மற்றபடி அதுவும் கொஞ்சம் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். அடுத்த சீசனல் வெஜிடபிள் வந்து நூல்கோல். இந்த நூல்கோலும் பார்த்தீங்கன்னா நான் மல்டி சோயிங் மெத்தட் மூலமாக தான் நான் வளர்க்குறேன். ஜஸ்ட் லைக் ரேடிஷ். நூல்கோலும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் கிராப் தான். விதை போட்டிலேருந்து 60லேருந்து ஒரு 70 நாள் நீங்கள் அதுக்கு ஹார்வெஸ்ட் எடுத்துடலாம். நூல்கோல்லேயே நூல்கோல் மாதிரி இன்னொரு வெஜிடபிள் இருக்குது. அது வந்து டர்னிப். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் டர்னிப்போட இலைகள் அந்த லீஃப் வந்து கன்சியூமபிள். சீசனல் வெஜிடபிள் வந்து இந்த கௌபி, அதாச்சும் இந்த காராமணி, தமிழில் இதுக்கோட பேர். இந்த காராமணியை நீங்கள் தாராளமாக இந்த சீசனுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வளரும். சோஃபா நம்ம பேசிக் வெஜிடபிள்ஸ் கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சீசனல் வெஜிடபிள் கவர் பண்ணியாச்சு. 3வது வந்து இந்த கிரீன்ஸ், அதாச்சும் இந்த கீரை வகைகள். இப்போ சின்னதாக மைண்ட் ஒரு டவுட் ஸ்ட்ரைக்காக இருக்கும். மழை காலத்தில் கீரை வகைகள் ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்டால் ஒரு சில வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் தாராளமாக. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம வந்து கீரை வகைகள்னாலே நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது இந்த 3லேருந்து 4 வெரைட்டிஸ் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த சிறுகீரை, அரைக்கீரை, தண்டங்கீரை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம மண்ணில் விதைக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது வந்து இந்த மழைக்கு கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது. ஒரு சின்னதாக ஒரு தூரல் போட்டால் கூட அந்த விதைகள் முளைச்ச சின்னதாக அந்த விதைகள் கூட சீக்கிரமாக மண்ணுக்குள்ளேயே போயிடும். ஸோ நம்ம அதை விட்டுட்டு அதை தாண்டி ஒரு சில கீரைகள் இருக்குது. அதாச்சும் நல்லா கொஞ்சம் இலையே பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்க இலைகள் அந்த மாதிரி கீரைகள் நிறைய இருக்குது. அதோட லிஸ்ட் என்னன்றதை ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொத்தமல்லி. இந்த கொரியாண்டர், இந்த கொத்தமல்லி நான் எனக்கு கரெக்டாக தெரியல இது இந்த சீசனுக்கு இது எக்ஸாக்டாக ப்ராப்பர் வளர்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டோன்னா இதை தாராளமாக நம்ம வளர்க்கலாம். ஏன்னா இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக விதைக்க போகிறதில்ல. சீலிங் ட்ரையில் இந்த விதையை போட்டுட்டு கொஞ்ச நாள் அது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துக்கமாக தான் மாற்றி வைக்க போகிறேன். பர்டிகுலராக இந்த சீசனுக்கு கொத்தமல்லி ஸ்டார்ட் பண்ணுற ரீசன் என்னென்னா அந்த காலத்தில் கொத்தமல்லின்றது மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சம்மரில் எப்படி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்களோ அதே கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு 2 தண்டு அந்த மாதிரி இருக்கும். அதையே வந்து 10 ரூபாய்க்கு அதுக்கு மேலேயே சொல்லி விற்பாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் கொரியாண்டருக்கான டிமாண்டும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதை கொஞ்சம் மெனக்கெட்டு ப்ராப்பராக வளர்த்துட்டோம்னா இந்த சீசனுக்கு நம்ம அதை ஈஸியாகவே கொண்டு போயிடலாம். லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பாலக்கீரை வகைகளில். இந்த பாலக்கீரை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செடி. அதுக்கான காரணம் என்னென்னா இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா குறைஞ்சது இதுலேருந்து ஒரு 3-4 அறுவடை வரைக்கும் நம்ம தாராளமாக எடுக்கலாம். அதை நம்ம அறுவடை பண்ணுற ஒரு மெத்தட் மட்டும்தான் அதில் ஒரு சின்ன ட்ரிக், ஒரு சின்னதாக ஒரு லாங் டேர்மான கிராப் தான். பாலக்கீரை மாதிரி அதில் இன்னும் ஒரு சில 2 வெரைட்டிஸ் எனக்கு விதை கிடைச்சா அதை நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த விதை கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நர்சரி லைவில் வந்து இந்த விதைலாம் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லையா நீங்கள் ஜஸ்ட் பாலக்கீரை வந்து நீங்கள் லோக்கல்லே வாங்கிக்கலாம். அதை நீங்கள் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கீரை வகைகளில் இன்னும் ஒரு சில கீரைகள் வந்து இந்த மான்சூன், இந்த மழைக்காலத்தில் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் முக்கியமானது வந்து புளிச்சக்கீரை, 3வது வந்து தவசிக்கீரை, அண்ட் 4வது வந்து இந்த மலபார் ஸ்பினச், வாட்டர் ஸ்பினச்னு சொல்லுவாங்க. அது வந்து மலபார் கீரைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த புதினா வளர்க்குறது வந்து நிறையவே தடுமாறி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலத்தில் நம்ம அதை ட்ரை பண்ணுறப்போ அதோட கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாவே அந்த செடி வளரும். அதோட ஸ்டெம்மை கட் பண்ணி நம்ம பாட்டிலில் தண்ணி இருக்க பாட்டிலில் போட்டு வச்சாலே போதும் வேறு வளரும். அப்போ அந்த வளர்ந்த அந்த வேருக்கு அந்த ஸ்டெம்மை எடுத்து நம்ம தனியாக வச்சாலே அந்த செடி வந்து கொஞ்சம் ஈஸியாக வளர்ந்துடும். அந்த மாதிரி அடுத்து வந்து இந்த கோங்குரா புளிச்சக்கீரை, இதுக்கு ரொசலின் இன்னொரு பேர் இருக்குது. இதில் வந்து நீங்கள்
மழை காலத்தில் ஆரம்பிக்கிற கீரை வகைகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதோட விதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி விதையால் மட்டும்தான் இந்த மழையை தாங்கி வளர முடியும். மற்றபடி இந்த சின்ன சின்ன கடுகுக்கும் சின்னதாக இருக்க கீரை விதைகள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. பாலக்கீரை மாதிரியே இந்த புளிச்சக்கீரையும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கிராப் தான். நம்ம அதில் இருக்க இலையை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு அந்த இலையை வந்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதோட விதை கொடுக்குற வரைக்கும். அடுத்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தவசைக்கீரை. தவசைக்கீரை வந்து ஒரு செடி வகையான ஒரு கீரை தான். அது செடி மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு செடி மாதிரியே வளரும். ஆனால் அதில் இருக்க இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலபார் கீரை, வாட்டர் ஸ்பினச். இந்த வாட்டர் ஸ்பினச்ன்றது ஒரு க்ரீப்பர் டைப், அதாச்சும் இந்த கொடி மாதிரி படர்ந்து போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சின்னதாக ஒரு தண்டை உடச்சி வச்சாலே போதும், அது புதுசாக ஒரு செடியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிடும். அண்ட் இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மலபார் கீரைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அந்த டெக்ஸ்சர் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கீரை ரொம்பவே பிடிக்கும். லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து அட்வான்ஸ் சீசனல் கிராப். அதாச்சும் அடுத்து வர வின்டர் சீசனுக்கு நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் நான் நிறைய இடத்துல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அட்வான்ஸ் சீசனல் கிராப் அதாச்சும் அடுத்த ஒரு சீசனுக்கு கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கிராப்ஸை ஸ்டார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து அதில் இருக்கிற ஈல்டு எடுக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல அதை நிறைய பேர் சொல்லியும் பார்த்துருக்கேன். அண்ட் ஜஸ்ட் டு மேக் அ எக்ஸ்பெரிமெண்டல் மூவ் அதை நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து கேபேஜ், அது காலிஃப்ளவர், அண்ட் தேர்டு வந்து ப்ரொக்கோலி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு வெரைட்டி இந்த சைனீஸ் ப்ரொக்கோலின்னு நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். சைனீஸ் ப்ரொக்கோலி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூ மாதிரியே இருக்கும். அது நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற ப்ரொக்கோலி மாதிரி பெருசாக இருக்காது. அண்ட் இப்போ நான் ட்ரை பண்ணது வந்து ஒரு நார்மலாக ப்ரொக்கோலி தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த சீசன் என்ன மாதிரியான சீஸை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி சீஸ் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்குன்றதை பற்றி நம்ம ஒரு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய்கறிகள் இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த இந்த விதைகள்லாம் நம்ம விதைச்சிருக்கோம். கலவை அப்படின்னு வரப்போ எல்லாருக்குமே ஒரு மைண்டில் வந்து ஒரு கொஸ்டின் வரும். சரி, எந்த மாதிரியான விதை அந்த மண் கலவை நம்ம விதைக்குன்னு ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும்னு. ஏன்னா விதைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா விதையும் ஒரே மாதிரியான மண் கலவையில் கரெக்டாக வளர்ந்துடாது. இன்கேஸ் நம்ம ஒரு டைட்டான மண் கலவை மாதிரி ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணுறோன்னா ரொம்ப இந்த மைன்யூட்டாக இருக்க விதையாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தாதால் அந்த செடியை அந்த சீடால் அதில் ஸ்ப்ரவுட்டை புஷ் பண்ண முடியாது. ஸோ எல்லா விதைக்கும் ஆப்டான ஒரு ப்ராப்பரான ஒரு சீட்லிங் மிக்சர் எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Till that, let's stay connected and create a better environment. Thank you.